ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லாவை 20 வருடங்களாக கொல்ல முயற்சித்ததாக துப்பாக்கிச்சூடு நடத்திய கமல் சிங் ஜம்வால் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா துணை முதலமைச்சர் சுரேந்தர் சௌத்ரியுடன் திருமண விழா ஒன்றில் கலந்து கொண்டார். அப்போது 63 வயதான ஒருவர் திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து பாதுகாப்பு படையினர் துரிதமாக செயல்பட்டு ஃபரூக் அப்துல்லாவை மீட்டனர். துப்பாக்கியுடன் இருந்த நபரை போலீசார் கைது செய்து அவர் ஏன் துப்பாக்கிச்சூடு நடத்தினார் என்பது குறித்து விசாரணை நடத்தினர். அப்போது 20 வருடங்களாக ஃபரூக் அப்துல்லாவை கொல்ல முயற்சித்ததாக கமல் சிங் ஜம்வால் என்ற அந்த நபர் கூறினார். हाँ जी, मैं 20 साल से फारूक अब्दुल्ला को मारना चाहता था। किसको? फारूक अब्दुल्ला को। फारूक अब्दुल्ला? हाँ जी, क्यों? मारना चाहता था। आज मौका मिला, मारने लगा, लेकिन हम नहीं मरे, बच गए। मारना क्यों चाहते थे? मेरा अपना मकसद है। இதுகுறித்து ஃபரூக் அப்துல்லாவின் மகனும் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சருமான உமர் அப்துல்லா வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில், ஃபரூக் அப்துல்லாவுக்கு Z+ பாதுகாப்பு இருந்த போதிலும் இந்த சம்பவம் நடந்திருப்பது கவலையளிப்பதாக தெரிவித்துள்ளார்.